கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணியில் கமலேஷ் நாகர்கோட்டி மற்றும் சிவம் மாவி ஆகியோருக்கு மாற்றாக 2 புது வீரர்களை எடுத்துள்ளது அந்த அணி. தனது வேகத்திற்காக பெரிதும் பேசப்படும் கமலேஷ் நாகர்கோட்டி கடந்த ஆண்டு IPL போட்டியிலிருந்து காலில் ஏற்பட்ட காயம் காரணமாக வெளியேறினார். மேலும் தற்போது வரை பின்பக்க தசைப்பிடிப்பின் காரணமாக அவதிப்பட்டு வருகிறார். ஆதலால் வருகின்ற IPL தொடரில் கொல்கத்தா அணியிலிருந்து அவர் வெளியேற்றப்பட்டார். அண்டர்-19 அணியின் சக வீரரான வேகப்பந்து வீச்சாளர் சிவம் மாவிக்கு பின்பகுதியில் ஒரு எலும்பு முறிவு ஏற்பட்டது. இதனால் இருவரும் தொடரில் ஆட முடியாத நிலை ஏற்பட்டு அணியிலிருந்து வெளியேறினார்கள். இவர்கள் இருவருக்கும் மாற்றாக கொல்கத்தா அணியில் கேரளாவைச் சேர்ந்த சந்தீப் வாரியார், கர்நாடகாவைச் சேர்ந்த KC காரியப்பா இருவரும் ஒப்பந்தம் செய்யப்பட்டுள்ளார்கள். சமீபத்தில் சையத் முஸ்தாக் அலி டிராபி போட்டியில் சந்தீப் வாரியார் 8 விக்கெட்டுகளை வீழ்த்தி அசத்தினார். சையத் முஸ்தாக் அலி டிராபி தொடரின் ஒரு போட்டியின் போது ஆந்திரா அணிக்கு எதிராக அற்புதமாக பந்து வீசி ஹாட்ரிக் விக்கெட்டுகளை வீழ்த்தினார். அதே நேரம் இறுதி வரை போராடி அணிக்கு வெற்றியை பெற்று தந்தார். இந்த பருவத்தில் விஜய் ஹசாரே டிராபி தொடரில் கேரளாவிற்கு 12 விக்கெட்டுகளை வீழ்த்தி அந்த தொடரில் கேரளா அணிக்கு அதிக விக்கெட்டுகளை பெற்றவர் ஆனார். 27 வயதான சந்தீப் வாரியார் கடந்த சீசன் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் அணியின் ஒரு பகுதியாக இருந்தார். இதற்கிடையில் KC காரியப்பா கடந்த IPL சீசனில் கிங்ஸ் 11 பஞ்சாப் அணிக்காக 10 போட்டிகள் ஆடி 8 விக்கெட்டுகளை எடுத்தார். மேலும் சையத் முஸ்தாக் அலி டிராபியில் கர்நாடக அணி கோப்பையை தட்டிச் செல்ல முக்கிய காரணமாக விளங்கினார். இத்தொடரில் 20.60 சராசரியில் 10 விக்கெட்டுகளை வீழ்த்தி KC காரியப்பா கர்நாடக அணியை முன்னிலைப்படுத்தினார். இவர்கள் இருவரின் இந்த சிறப்பான ஆட்டத்தை பார்த்து கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணி இவர்கள் இருவரையும் தனது வசமாக்கி கொண்டது. வருகிற 24ஆம் தேதி ஈடன் கார்டனில் நடக்க உள்ள சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணிக்கு எதிராக IPL தொடரை துவக்குகிறது கொல்கத்தா நைட் ரைடர்ஸ். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் மற்றும் ஷேர் பண்ணுங்கள். எங்கள் சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்கள் மொபைலில் நோட்டிஃபிகேஷனாக வரும்.